6 சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் மற்றவர்களுடைய குறை பேசுறதுக்கு அனுமதி. முதலாவது, நீங்க அநியாயம் செய்யப்பட்டுட்டீங்க, வியாபாரம் செஞ்சீங்க, உங்களை ஏமாத்தி போட்ட. வியாபாரம் செஞ்சீங்க, உங்களை என்ன செஞ்சிட்ட சொன்னாங்க, நபி அவங்க சொன்னாங்க, உரிமை உள்ளவர் பேசலாம். நான் இவர் வியாபாரம் பண்ணோம், இவர் என்ன உண்மையிலே ஏமாத்தி போட்டார், நான் இவரை பத்தி சொல்றேன் மக்கள்கிட்ட, இவ கவனம், வியாபாரம் பண்ணிடாத, உன்னை ஏமாத்திடுவா, இப்ப பேசலாம். ஒன்று. இரண்டாவது, ஒரு பாவத்தை மாற்றுவதற்கு உதவி தேடுவதற்கு பேசலாம். ஒரு பாவத்தை மாற்றுவதற்கு உதவி தேடுவதற்கு பேசலாம். அப்படின்னா என்ன? ஒரு ஆள் பாவம் செய்யறார், நீங்க என்ன செய்றீங்க, பொறுப்பு வாய்ந்தவர்கள்ட்ட போய் சொல்றீங்க, இவர் என்ன பாவம் செய்யறார், இதை நீங்க 7 மண்டா மாத்திரும், வேற திருத்துங்க, அவ்வளவு. இதுக்காக பேசலாம். இரண்டாவது. மூன்றாவது, ஃபத்வா ஒன்று கேட்பதற்காக குறைய பேசலாம். எதை கேட்கறதுக்கு? உதாரணமா, அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்து வாரா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் கஞ்சர், குறையல்லையா கணவனுடைய, ஆனா ஃபத்வா ஒன்று கேட்கணும். என்னுடைய கணவர் கஞ்சர், எனக்கு தேவையான அளவு தரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறா, அவருக்கு தெரியாம நான் அவரை பணத்தை எடுக்கலுமா? நபி அவங்க சொன்னாங்க, ஓ போதுமான அளவு எடுத்துக்க. அப்ப தன்னுடைய கணவனுடைய குறைய வந்து சொல்ற, எதற்காக? ஒரு ஃபத்வா கேட்கிறது. இப்ப குறை பேசலாம். மூணாவது. நாலாவது, ஒரு பாவிய விட்டும் சமூகத்தை பாதுகாப்பதற்காக குறைய பேசலாம். ஒரு பாவிய விட்டும் சமூகத்தை பாதுகாப்பதற்காக என்ன செய்யலாம்? குறைய பேசலாம். ஐந்தாவது, பொதுவாக மக்கள் அவரை விட்டு தவிந்து கொள்வதற்காக பேசலாம். அதென்ன உதாரணமா? அந்த காலத்தை பொய் ஹதீஸ்கள் அறிவிப்பாங்க, பொய்யன் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு. குர்ஆன ஹதீஸ ஒழுங்கா ஓதாம பொய்ய பேசுறார். கடைசி ஆறாவது, பிரபல்யமான பட்ட பேர் ஒன்று, ஆனா அந்த பட்ட பேர் குறை, அந்த பட்ட பேரை மோத்த வச்சு பேச